அம்மா வணக்கம். காலை வணக்கம். என் வாழ்க்கைக்கு விளக்கேத்தி வச்ச ஒரு மெழுகுவர்த்திம்மா நீங்க. அது பார்க்க பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சி. என் வாழ்க்கைக்கு ஒரு விளக்கேத்தி வச்சீங்க. எனக்கு யாரார்ட்டயோ போயிட்டு கேட்டேன். கேட்ட உடனே வில்லங்காம குடுக்குற இடம் நீங்கதாம்மா. அந்த உள்ளத்துக்கு உயர்ந்த உள்ளத்துக்கு நன்றிம்மா. ஏன்னா, நான் கோயிலுக்கு போனாலும் சாமி கும்பிட முடியாது. ஏன்னா, போகணும்னு ஆசைப்பட்டாலும் உடம்பு ஒத்துழைப்பு குடுக்கணும். சாமி கும்பிடணும்னு பார்த்தாலும் கண் பார்வை போயிடுதும்மா. போயிடுச்சு. கையெடுத்து கும்பிடணும்னு மனசு இருக்கு. ஆனா கையும், காலும், உடம்பும் உறுதியாக இருக்கவில்லம்மா. ஏன்னா, மனசு சுத்தமா இருந்தாலும் எங்களுக்கு வாழ்க்கைக்கு விளக்கேத்தி வச்ச ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. எனக்கு இது ரொம்ப நாளா நீண்ட நாளா இந்த தையல் மிஷின் வேணும்னு ஒரு கையில கிழிஞ்சிருச்சுன்னா தைக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு டெய்லர் கடையில கொண்டு போய் குடுத்தா மற்றவங்களும் தைப்பாங்க. எனக்கு கை சரியில்ல, கால் சரியில்லன்னு ஒதுக்கிடுறாங்க. எங்களுக்கு வாழ்வதற்கு வாழ்க்கைக்கு எங்களுக்கு விளக்கேத்தி வச்சு இத கொண்டு நான் போய்ச்சுக்குவோம்மா. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. நான் கோயிலுக்கு சமயபுரம் கோயிலுக்கு போனாலும் சாமி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் பார்க்க முடியாம சூழ்நிலை. அந்த உருவாகுறது கடவுள் குடுத்த தண்டனை தான். அத நாங்க ஏத்துக்கிட்டோம். அத நான் கடவுளையும் குறை சொல்லல. கடவுளையும் குறை சொல்லல. எங்கள படைச்ச தாய் தந்தையும் நான் குறை சொல்லலம்மா. எங்க வாழ்க்கைய நாங்க வாழ்ந்து காட்டுறதுக்காக ஒரு விளக்கேத்தி வச்சீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. வணக்கம்.